ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் திருவள்ளுவர். அதுவும் கல்வி கற்பவர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் மட்டுமன்றி அவர் சார்ந்த குடும்பமும் இதன் மூலம் சமுதாயமும் நன்மை பெறுகின்றன. பெண்களுக்கு யாரிடமிருந்தும் கருணை தேவையில்லை, கல்வி மட்டுமே தேவை என்பதால் மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. தொழில்நுட்ப கல்வி பயிலும் மாணவிகளை ஊக்கப்படுத்திடும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ள நீடித்த நிலையான இலக்குகளை மையப்படுத்தி பெண்களுக்கான ஹேக்கத்தான் போட்டி சேலத்தில் நடைபெற்றது. தொழிற்கல்வி பயிலும் மகளிர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தவும் சிக்கலை தீர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் ஆற்றலை பயன்படுத்தவும் ஒரு தளத்தை உருவாக்கி படைப்பாற்றல், ஒத்துழைப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான ஊக்கியாக செயல்படுவதை நோக்கமாக கொண்டு இப்போட்டிகள் நடத்தப்பட்டன. கை ரேகையின் மூலம் இரத்த வகையை கண்டறிதல், மலைப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் ஒவ்வொரு செடி வாரியாக ட்ரோன் வாயிலாக கண்காணிக்கும் தொழில்நுட்பம், எந்த ஒரு இணைப்புமின்றி தானியங்கி மின்சார வாகனங்களுக்கான சார்ஜ் போடும் திட்டம், பசுமை உள்கட்டமைப்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல், நகர்ப்புற திட்டமிடல், பசுமையான எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டு உபகரணங்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவியர் தங்களது படைப்புகளை உருவாக்கினர். மருத்துவ வசதி தேவைப்படுவோருக்கான எளிய தொழில்நுட்பம், பிளாஸ்டிக் கழிவுகளை நீர்நிலைகளிலிருந்து அகற்றும் ரோபோ என மாணவியர் உருவாக்கிய படைப்புகள் அவர்களின் திறமையை வெளிப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது. இது ஜென்ரலாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது அட்டானமஸ் ட்ரோனாக மாற்றிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷனில் இருக்க எவ்வளோ பெரிய ஏக்கராக இருந்தாலும் நாங்கள் இதை வந்து எல்லா பிளான்ஸும் டிடெக்ட் பண்ணி என்னென்ன சொல்யூஷனாக நாங்கள் கொண்டு வந்து அதோட பெஸ்டிசைட்ஸ்லாம் கொடுக்க முடியும். ஒவ்வொரு இலையாக போய் பார்க்க முடியாது, அதுதான் பெரிய விஷயம் ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணுறது. ஸோ எங்களோட ட்ரோன் பேஸ் சிஸ்டம் மூலமாக ஒவ்வொரு இலையாக டக்குன்னு டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படின்னு அதே கொடுத்துரும். எங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சிம்டம்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து எங்கள் டேட்டா பேஸில் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும், அதோட ரிலேட் பண்ணி அவங்க வந்து எப்படி அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி வந்தாங்க, எந்த டாக்டரை பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். இன்கன்வீனியன்ட் எல்லாம் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு சொல்யூஷன் தான் வந்து வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வந்து ஆல்ரெடி டைனமிக்கில் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஸோ நாங்கள் கண்டுபிடிச்சதில் என்ன யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் பிளேஸ் பண்ணாலே அது வந்து சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் எல்சிடி டிஸ்பிளேவும் பிளேஸ் பண்ணிடுவோம். வோல்டேஜ் எவ்வளோ ட்ராப் ஆகுது, எவ்வளோ வந்து சப்ளை ஆகுதுன்ற முதற்கொண்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்கள் கார் டிஸ்பிளேலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்கிட ஏதுவாக மக்கள் நலன் சார்ந்த புதுமை கண்டுபிடிப்புகளை உருவாக்க நினைக்கும் மகளிரை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்திடும் வகையில் இந்த ஹேக்கத்தான் போட்டி அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பொறியியல் கல்வி பயிலும் மாணவியரின் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்தி நடத்தப்பட்டுள்ள இந்த மாணவியருக்கான சிறப்பு ஹேக்கத்தான் போட்டிகள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளன. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து குணசேகரன், விஜயகுமார்.